Hello. Hello, good morning to all. Welcome to All India Civil Service Coaching Center. Today we are going to see about History Ancient India Part 3. In Ancient India Part 3, Ancient India Part 3 நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா first the Mahajanapadas and the rise of Magadha kingdom, and then the Macedonian invasion in India, that is Alexander's invasion in India பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்ட் 2ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீகேப் ஒன்று பார்த்துடலாம். என்னென்ன பார்ட் 2ல பார்த்தோம்னா சங்கமேஜும் புத்திசமும் பார்த்தோம். சங்கமேஜ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சங்கமேஜ் லிட்டரேச்சர் அண்ட் சங்கமேஜ் பொலிட்டிக்கல் சிஸ்டம், அப்புறம் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க, அப்புறம் அந்த சொசைட்டி எப்படிலாம் பில்டப் பண்ணி இருந்தது, எப்படிலாம் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் அந்த சங்கமேஜ்ல இருந்த விமனுடைய பொசிஷன் எப்படி இருந்தது, அதாவது ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் எப்படி இருந்தது, அண்ட் தென் சங்கமேஜோடைய எக்கானமி அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருந்தது, அதெல்லாம் சொல்லி பார்த்தோம். அப்புறம் புத்திசம்ல புத்தாஸ் பார்த்தோம். அப்புறம் புத்திசம்ல புத்தாஸ் பர்த் ஹிஸ்டரி பார்த்தோம், அதாவது புத்தாஸ் ஹிஸ்டரி பார்த்தோம். அண்ட் புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் பார்த்தோம். அப்புறம் புத்திஸ்ட் லிட்டரேச்சர்ஸ் பார்த்தோம். புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் growth ஆஃப் புத்திசம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். டிக்ளைன் ஆஃப் புத்திசம், வாட் ஆர் த ரீசன் பிஹைண்ட் ஃபார் தி டிக்ளைன் ஆஃப் புத்திசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பார்ட் 3ல ஃபர்ஸ்ட் நம்ம மகாஜனபதாஸ், செகண்ட் தி ரைஸ் ஆஃப் மகதா கிங்டம், தேர்ட் மசிடோனியன் இன்வேஷன் இன் இந்தியா, அதாவது அலெக்சாண்டர்ஸ் இன்வேஷன் இன் இந்தியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் மகாஜனபதாஸ் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஹிஸ்டரி ஆஃப் மகாஜனபதாஸ், அப்புறம் அந்த 16 மகாஜனபதாஸ், அதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன, அதோடைய ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் பிட்வீன் மகாஜனபதாஸ் அண்ட் ஜனபதாஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் மகாஜனபதாஸ் பார்க்க போறோம். அப்புறம் மகதா த மோஸ்ட் பவர்ஃபுல் மகாஜனபதாஸ் பார்க்க போறோம். இந்த இவ்வளவு டாபிக் மகாஜனபதாஸ்ல பார்க்க போறோம். தென் தி ரைஸ் ஆஃப் மகதா கிங்டம்ல அந்த மகதா கிங்டம்ல எவால்வா இருந்த 3 டினாஸ்டிஸை பத்தி பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படின்னா ஹரியங்கா டினாஸ்டி, சிஷுநாகா டினாஸ்டி அண்ட் நந்தா டினாஸ்டி, இதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ரீசன் ஃபார் மகதா சக்சஸ் என்னென்னு சொல்லி பார்க்க போறோம். அதுவும் அந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட், இந்த மகதாஸ் கிங்டம்ல இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் அதுல என்னென்ன அப்படின்னா எமர்ஜான, அந்த டைம்ல எமர்ஜான நியூ டவுன்ஸ் என்னென்ன, ட்ரேட் ரூட்ஸ் என்னென்ன, யூஸ் ஆஃப் மணி, டாக்ஸஸ், அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் ஆஃப் தட் மகதா கிங்டம், அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், அப்புறம் லீகல் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம், அந்த கண்டிஷன் ஆஃப் விமன், அப்புறம் அதோடைய பாட்ரிஸ், டைப்ஸ் ஆஃப் பாட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். தென் அலெக்சாண்டர்ஸ் இன்வேஷன்ஸ்ல என்னன்னு சொல்றதுனா அந்த ஹிஸ்டரி ஆஃப் அலெக்சாண்டர் இன்வேஷன் பார்க்க போறோம். தென் இம்பாக்ட் ஆஃப் அலெக்சாண்டர்ஸ் இன்வேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். யூஸ்வலா இது ரொம்ப சிம்பிள் டாபிக் தான், ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன டாபிக் தான். மகாஜனபதாஸ்ல ஒரு 16 மகாஜனபதாஸ் இருக்கும். அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட ஃபேக்ட்ஸ் என்ன, இது மட்டும் தெரிஞ்சா போதும். மகதா கிங்டம்ல 3 டினாஸ்டிஸ் என்னென்ன, அதுல வந்து ரூலர்ஸ் யாரு, அந்த மசிடோனியன் இன்வேஷன்ல அலெக்சாண்டர்ஸ் இன்வேஷன், அதோட இம்பாக்ட், இவ்வளவுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மகாஜனபதாஸ் பார்க்கலாம். பீரியட் ஆஃப் மகாஜனபதாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 600 BC. இத செகண்ட் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் என்ன, IVC, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் இஸ் IVC. as the center of polity and economy shifted from India's northwest to eastern states, அதாவது மெயின்லி பீகார். சென்டர் ஆஃப் பாலிட்டி வந்து நார்த் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டர்ன் ஸ்டேட்க்கு டுவர்ட்ஸ் பீகாருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்ததுதான் இந்த செகண்ட் அர்பனைசேஷன். அதுதான் மகாஜனபதாஸ். அந்த அங்க இருக்கக்கூடிய அர்பன் செட்டில்மெண்ட் எல்லாமே பார்த்தோம்னா யூஸ் ஆஃப் அயன் டூல்ஸ் எனேபிள் தி ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் டெரிட்டரிஸ்.
கால்டு மகாஜனபதாஸ். அங்க இருக்கக்கூடிய அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் ஆஃப் அயனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த அயன் டூல்ஸ் எனேபிள் பண்ணி அவங்க செஞ்ச ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே தான் மகாஜனபதாஸ் சொல்றாங்க. At that time there was 16 such Mahajanapadas. The Buddhist text Anguttara Nikaya அதோட படி பார்த்தோம்னா 16 Mahajanapadas எமர்ஜ் ஆன மாதிரி சொல்றாங்க. அந்த 16 Mahajanapadas என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த 16 Mahajanapadas என்ன அப்படின்னு இந்த மேப்பை பாருங்க. 600 BC-ல 16 Mahajanapadas என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் இங்க மேப்ல காட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா காசி இந்த இடத்துல பாருங்க, காசி இருக்கு. Then Kosala, Anga, then Magadha, Vajji or Vriji, Malla, Chedi or Chetia, Vatsa, Kuru, Panchala, Matsya, Surasena, Asaka, Avanti, Gandhara and Cambodia. இதெல்லாம் தான் இந்த 16 Mahajanapadas சொல்றாங்க. பேசிக்கலி இந்த கேங்ஸ் ரிவர் சுற்றி தான் எல்லாமே இருக்கும். இந்த ரெண்டு கம்போஜா அண்ட் கந்தாரா மட்டும் பார்த்தோம்னா இண்டஸ் வேலியை ஒட்டி இருக்கும். ஓகே, அந்த 16 Mahajanapadas-உடைய ஃபேக்ட்ஸ் என்னென்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அங்கா, அது கேபிட்டல் ஆஃப் அங்கா இஸ் சம்பா. அந்த இப்போ அதனுடைய மாடல் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முங்கர் அண்ட் பகல்பூர். அந்த ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, அங்கா மகாஜனபதா ஃபைண்ட் ரெஃபரன்ஸ் இன் தி மகாபாரதா அண்ட் அதர்வ வேதா. During the rule of Bimbisara, it was taken over by Magadha Empire. It was situated in present-day Bihar and West Bengal. During the rule of Bimbisara, the Magadha Empire வந்து taken by அவரால் வார் பண்ணி எடுத்துக்கப்பட்டது. அதான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மகதா இதோட கேபிட்டல் ஆஃப் மகாஜனபதா என்ன அப்படின்னு பார்த்தா கிரீப் ராஜா அண்ட் ராஜகிரீஹா. மாடர்ன் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா கயா அண்ட் பாட்னா. அதோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மகதா ஃபைண்ட்ஸ் மென்ஷன் இன் தி அதர்வ வேதா which conveys that Magadha was semi-Brahmanical habitation. It was located in present-day Bihar, that is close to Anga, divided by river Champa. Later, Magadha became a center of Jainism and the first Buddhist council was held in Rajagriha. நம்ம புத்திசம் பார்க்கும்போது பார்த்தோம், first council of Buddhist was held in Rajagriha. So இந்த மகதா இந்த செகண்ட் இந்த மகதா இந்த மகாஜனபதாஸ்ல மகதா அப்படின்ற கிங்டம்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடந்தது. தென் காசி, the capital of காசி மகாஜனபதாஸ் காசி. அந்த மாடர்ன் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா பனாரஸ். ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இட் வாஸ் லொகேட்டட் இன் வாரணாசி. இந்த வாரணாசி அப்படின்ற நேம் ஏன் வந்தது அப்படின்னா, ஃப்ரம் தி அந்த சிட்டில இருந்த ரிவர்ஸ் வருணா அண்ட் ஆசி. இந்த மதிசிய புராணால சொல்லப்பட்டிருந்த வருணா அண்ட் ஆசி இந்த ரிவர்ஸ்னாலதான் இந்த வாரணாசி அப்படின்ற பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. தென் வத்சா, கேபிட்டல் ஆஃப் மகாஜனபதாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கௌசாம்பி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடல் லொகேஷன் வந்து அலகாபாத். ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, வத்சா இஸ் ஆல்சோ நோன் அஸ் வம்சா. This Mahajanapada follow the monarchical form as governance. The capital is Kausambi. This was central city for economic activities. There was a prosperous trade and business scenario in the 6th century BC. After the rise of Buddha, the ruler Udayana made Buddhism a state religion. Varsa was located around the present-day Allahabad. Then 5th Mahajanapada, that is Kosala. The capital of Mahajanapadas is Sravasti. Today's modern location is eastern Uttar Pradesh. Fact in it was located in modern Awadh region of Uttar Pradesh. Its capital was Sravasti. And then 6th Mahajanapada is Saurasena. The capital in Madura. The modern location by the western Uttar Pradesh. Facts. This place was a center of Krishna worship at the time of Megasthenes. அதாவது மதுரா
இந்த மதுரா தான் கிருஷ்ணாவுடைய பர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிருஷ்ணாஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்சோ தேர் வாஸ் எ டாமினன்ட் ஃபாலோவர்ஷிப் ஆஃப் புத்தா ஹியர். நெக்ஸ்ட் 7th Mahajanapada, Panchala. Capital of Mahajanapadas is Achitra and Kamplia. Modern location is Western Uttar Pradesh. Facts in Patamna is capital for Northern Panchala was Achitra and Kampilaya for its southern regions. Northern Panchala Achitra capital ஆகும், southern region Kampilaya capital ஆகும் இருந்திருக்கு. Later the nature of governance shifted from monarchy to republic. Then 8th Mahajanapadas, Kuru. Capital என்ன அப்படின்னு பார்த்தா இந்திரபிரஸ்தா. Today's modern location is Meerut and southeastern Haryana. அதோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இந்திரபிரஸ்தா, இந்த கேபிட்டல் இந்திரபிரஸ்தா இந்த குருஷேத்ரா வந்து நடந்ததா சொல்றாங்க. The area around Kurukshetra was apparently the site for Kuru Mahajanapada. It moved to a republic form of governance from monarchy type of governance. The 9th Mahajanapadas என்ன அப்படின்னு பார்த்தா மத்ஸ்யா. இந்த கேபிட்டல் வந்து விராட் நகர். மாடர்ன் லொகேஷன் என்னன்னா ஜெய்ப்பூர். Facts: it was situated to the west of the Panchalas and south of the Kurus. The capital was at Viratnagar. It is situated around present day Jaipur. Next, Chedi. Capital வந்து Sotivati. Modern location same Jaipur. This was cited in the Rig Veda. The capital was Sotivati. It located in the present day Bandelkhand region. Next, 11th Mahajanapada is Avanti. The capital of Mahajanapadas is Ujjaini or Mahishmati. Modern location of Mahajanapadas is Malwa and Madhya Pradesh. இதுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் வந்து அவந்தி கேபிட்டல் என்னன்னா உஜ்ஜயினி ஆர் மஹிஷ்மதி. மஹிஷ்மதி எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், நம்ம நினைக்கிறது கரெக்ட் தான். The story of the Bahubali film series is set in a fictionalized version of this kingdom. In the Avanti kingdom உடைய fictionalized version தான் Bahubali movie. Okay, next இதனுடைய fact என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா Avanti was significant in religion to the rise of Buddhism. The capital of Avanti was located at Ujjaini or Mahishmati. It was situated around present day Malwa and Madhya Pradesh. Then Gandhara. Capital is Taxila. Modern location of Mahajanapada வந்து Rawalpindi. Facts என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the capital was at Taxila. Gandhara is cited in the Atharva Veda. The people were highly trained in the art of war. The Gandhara kingdomல இருந்த peoples எல்லாம் பார்த்தோம்னா highly trained in the art of war. It was significant for international commercial activities. இது ஏன் highly trained in the art of war அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இந்த கிங்டம்ல இருந்த பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் தன்னுடைய வார்ல வந்து ஹார்ஸுக்கு பதிலா எலிஃபண்ட்ஸை யூஸ் பண்ணாங்க. அந்த கிங்டம்ல இருக்கக்கூடிய அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த சுவரெல்லாம் இடிக்கிறதுக்கு அப்புறம் அதிகப்படியான சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்க ஹார்ஸுக்கு பதிலா எலிஃபண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் சொல்றாங்க the people were highly trained in the art of war. Next, 13th Mahajanapadas, Kamboja. The capital of Mahajanapada is Punja. Then modern location is Rajouri and Hajra. Facts என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the capital of Cambodia is Punj. It is situated in present day Kashmir and Hindu Kush. Several literary sources mention that Cambodia was a republic. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா மொனார்க் சிஸ்டம் பேசிஸ்ல தான் இருந்தது. இது மட்டும் இல்லை, இந்த 16 மஹாஜனபதம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மொனார்ச்சிக்கல் டைப்ல தான் இருந்தது. தென் ஒவ்வொன்றா பார்த்தோம்னா ரிப்பப்ளிக் டைப்பா சேஞ்ச் ஆனது. அதான் இந்த கம்போஜாவும் அதே மாதிரி தான் மொனார்ச்சிக்கல் சிஸ்டம்ல இருந்து ரிப்பப்ளிக் சிஸ்டம்க்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. தென் 14 மஹாஜனபதா இஸ் அஷ்மகா ஆர் அஸ்ஸகா. கேபிட்டல் பதிஸ்தான் ஆர் பைத்தான். மாடர்ன் லொகேஷன் பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் கோதாவரி. The capital of this Mahajanapada was located at
Pratistan or Pythan. It was located on the bank of Godavari. Then 15th Mahajanapada என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வஜ்ஜி. அதோட கேபிட்டல் வந்து வைஷாலி. மாடர்ன் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா பீகார். In fact, it is the capital of Vajji was Vaishali. The main races residing in this Mahajanapadas were Lichavis, Vedahans, Kshatriyas, and Vajjis. Then 16th Mahajanapadas, Malla. Capital enna appdi paatha Kusinara. Modern location enga irukku appadina Deoria and Uttar Pradesh. Facts enna appadina it finds a reference in Buddhist and Jain text and Mahabharata. இந்த ரெஃபரன்ஸ் எங்கள் இந்த மல்லா கிங்டமுடைய ரெஃபரன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா புத்திஸ்ட்ல இருக்கு, ஜெயின் டெக்ஸ்ட்ல இருக்கு அண்ட் மகாபாரதாலையும் இருக்கு. அந்த இட் இஸ் ஆல்சோ a republic type of system. Their capital was Kusinara, situated around present day Deoria and Uttar Pradesh. Okay, இந்த 16 Mahajanapadas உடைய ஒரு ஸ்மால் நோட்ஸ் என்ன அப்படின்னா புத்திஸ்ட் லிட்டரேச்சர் அங்குநாத்ரா நிகாயா gives a list of 16 great kingdoms or Mahajanapadas in the beginning of 6th century BC. Then the major reason of the formation of Janapada was use of iron tools for agriculture and military purposes. In course of time, smaller weak kingdoms either submitted to stronger rulers or got eliminated. Finally, in the 6th century BC, only 4 major kingdoms survived. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 வத்சா, 2 அவந்தி, 3 மகதா and கோசலா. இந்த 16 Mahajanapadasல at the time of smaller weak kingdoms, they submitted to stronger rulers or got eliminated. Finally, இந்த 4 kingdom மட்டும் தான் சர்வைவ் ஆச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தா வத்சா, அவந்தி, மகதா and கோசலா. சரி, ஜனபதாஸ் அண்ட் மகாஜனபதாஸ் இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீப்பிள். இந்த மகாஜனபதாஸ் பீரியட்ல இருந்த அந்த பீப்பிள்ஸ் யார் அப்படின்னா எத்னிக் குரூப் ஆர் ட்ரைபல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ். Indo-Aryans, as mentioned in the early Vedic text, used to live in the semi-nomadic tribal states. In the ethnical groups or tribal political organizations பார்த்தோம்னா semi-nomadical tribal statesல live ஆயிட்டு இருந்தாங்க. This tribal state organization called Jana. Then it's transformed into Janapadas toward the end of Vedic period. Early Vedic periodல தான் இவங்க ஜனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. And then at the end of Vedic period, they transformed into Janapadas. Janapadas then meant a foothold of a tribe, and when the Janapadas start growing, they transformed into Mahajanapadas. அதாவது when Janapadas started growing, அவங்க இந்த by using the iron tools யூஸ் பண்ணி தன்னோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல அவங்களை டெவலப் பண்ண ஆரம்பிச்ச உடனே they transformed into Mahajanapadas. அதுதான் Janapadas and Mahajanapadas. Features of Mahajanapadas என்ன அப்படின்னா there are 7 features or main constituents of a Mahajanapada and they are listed below. என்ன அப்படி பார்த்தா first feature the king, second minister, third the country, 4 fortified city, 6 treasury, 6th army and 7th ali. அதாவது ali அப்படின்னா those who are having the strong relationship with this Mahajanapadas, அதான் அலின்னு சொல்லி சொல்றாங்க. Then Magadha, the most powerful Mahajanapada. இப்போ லாஸ்டா நம்ம பார்த்தோம் இல்லையா, சர்வைவ் ஆன இந்த 16 மகாஜனபதாஸ்ல சர்வைவ் ஆன ஒரு 4 கிங்டம் வத்சா, அவந்தி அண்ட் மகதா அண்ட் கோசலா. ஓகே, இதுல Magadha faced competition from Avanti, Kosala and Vatsa for supremacy. However, over the years 600 to 400 BC, Magadha gained sovereignty and became the most powerful Mahajanapadas. அந்த 4 கிங்டம்லயும் Magadha faced competition from Avanti, Kosala and Vatsa for supremacy. By his power, Magadha gained sovereignty and became the most powerful Mahajanapadas in the kingdom. Okay, இப்போ the most powerful Mahajanapadas is Magadha. So next இந்த Magadha kingdom உடைய ரைஸ் என்ன சொல்லி பார்ப்போம். The rise of Magadha kingdom. Thus the period is 600 to 321 BC. Okay, இந்த பீரியட்ல 3 dynasties சர்வைவ் ஆயிருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹரியங்கா dynasty, that's 560 to 413 BC.
and the Shishunaga dynasty, that is 413 to 345 BC, and then Nanda dynasty. அந்த அவங்களோட பீரியட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 345 to 321 BC. இந்த ஹரியங்கா டினாஸ்டிஸ்ல ரூல் பண்ண கிங்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தி ஃபவுண்டர் ஆஃப் தி ஹரியங்கா டினாஸ்டி, அது ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் தி மகாஜனபதாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹூ இஸ் தட் அப்படின்னா பிம்பிசாரா. தென் அவருடைய சன் அஜாத சத்ரு, அண்ட் தென் அவருடைய சன் உதயபத்ரா, தட் இஸ் உதயின் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிஷுநாகா டினாஸ்டில யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிஷுநாகா, தென் காலசோகா. நந்தா டினாஸ்டி, அது மகாபத்மநந்தா அண்ட் தனநந்தா. இந்த நந்தா டினாஸ்டில தான் அலெக்சாண்டரோட இன்வேஷன்ஸ் வந்து நடந்தது. அதுவும் பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த தனநந்தா பீரியட்ல தான் நடந்தது. நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு டினாஸ்டிஸ்ல இருந்த ஒவ்வொரு கிங்கோடைய ஹிஸ்டரிஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 3 கிங்டம்ஸும் அந்த 3 டினாஸ்டிஸும் நம்ம இந்தியாவில் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்க, அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இதுல பாருங்க, எக்ஸ்டென்ஷன் பை நந்தா டினாஸ்டிஸ். இந்த ரெட் கலர் லைன் இருக்கிறது எல்லாமே ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு இந்த பக்கம் இந்த உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் வந்து இந்த குஜராத் வரைக்கும் இருந்தது எல்லாமே நந்தா டினாஸ்டி. அந்த பிம்பிசாரா பார்த்தா இந்த ராஜ் கிரீக் மட்டுமே தான் இருந்தது. அஜாத சத்ரு இந்த கிரீன் கலர் லைன். அந்த சிஷுநாகா டினாஸ்டி இந்த வயலட் கலர் லைன். உஜ்ஜயின், கௌஷாம்பி அண்ட் வாரணாசி அண்ட் ஸ்ரவஸ்தி இது எல்லாமே சிஷுநாகாவோட எக்ஸ்டென்ஷன்ல இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஒவ்வொரு டினாஸ்டிஸை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிம்பிசாரா, இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் தி ஹரியங்கா டினாஸ்டி. அண்ட் இஸ் கேபிட்டல் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா ராஜ்கிரிஹா. He was the contemporary of Buddha and Mahavira. He followed three pronged policy. ஒன்னு என்ன அப்படி பார்த்தா matrimonial alliances. He married the princess of Kosala, Lichavi and Madra clan. Second, அவங்க யூஸ் பண்ண அந்த pronged policy என்ன அப்படின்னா friendship with strong rulers. Example, he sent his royal physician Jivika to Avanti king. Then third policy என்ன அப்படின்னா conquest. அப்பதான் சொல்லுங்க பிரதர். என்ன பிரதர்? யூடியூப்ல அப்படி இப்ப என்ன பண்ணணும் சார்? ஃபர்ஸ்ட் இந்த வாய்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்றது சார்? இப்போ ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்ததெல்லாம் வரலையே, இப்போ என்ன பண்றது? ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம் வரலன்னு சொன்னீங்களா? ஓகே, ஓகே ஓகே. இப்போ சேஞ்ச் பண்றேன், சேஞ்ச் ஆகுதா பாருங்க. ஓகே பிரதர், ஓகே ஓகே பிரதர். First நம்ம பார்க்க போறது பிம்பிசாரா. He is the founder of Haryaka dynasty. Their capital was Rajgriha. He was the contemporary of Buddha and Mahavira. At that time he followed three pronged policy. அந்த 3 பாலிசி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா matrimonial alliances, friendship with strong rulers, conquest of weak neighbors. He conquered the matrimonial alliances என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா he married the princess of Kosala, Lichavi and Madra clan.
Third, the friendship with strong rulers example என்ன அப்படின்னா he sent his royal physician Jivika to Avanti king. Conquest of weak neighbors, he conquered Anga. Champa was an important trading center. Then Ajatashatru, similar to Bimbisara, he followed expansionist policy using modern machines. Example, he used war engine to throw stones like catapults and a chariot with mace. அதாவது catapults Mahashilakantaka and a chariot with mace Ratha Musala. The catapults அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மெஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷின் வந்து ஸ்டோன்ஸை த்ரோ பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஒரு ஒரு மிஷினை வந்து ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அதுல ஸ்டோனை நம்ம மேல வச்சுட்டு பை யூசிங் நைஃப் இல்லைன்னா ஆக்ஸ் ஏதாவது வச்சுட்டு அந்த அந்த ரோப்பை நம்ம கட் பண்ணும்போது அது அந்த 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 ஃபோர்ட் மேல போயிட்டு அந்த ஃபோர்ட் மேல போயிட்டு அந்த ஸ்டோன் விழும். அதனால அந்த ஃபோர்ட் வந்து உடைய ஆரம்பிக்கும். அந்த சேரியட் வித் மேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சேரியட் இருக்கும். அந்த சேரியட்க்கு முன்னாடி ஒரு ரொட்டேட்டிங் மேஸ் இருக்கும். அதாவது இந்த சூலாயுதம்னு சொல்லுவாங்க இல்லையா. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இந்த பாகுபலி மூவில அந்த பாகுபலியோடைய பிரதர் யூஸ் பண்ணுவார் இல்லையா ஒரு சேரியட். அந்த வார்ல ஒரு சேரியட் இருக்கும். அது முன்னாடி ஒரு ரொட்டேட்டிங் டைப் ஆஃப் மேஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த எனிமிஸ் எல்லாம் கில் பண்ணுவாங்க இல்லையா. அதுதாங்க சொல்றாங்க. கேட்டபுல்ஸ் வந்து அதே மாதிரி அதே மூவில அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி அடிப்பாங்க இல்லையா. அதுதான் catapults. Then he conquered Varanasi and Vaishali to his kingdom. His meeting with Buddha is depicted in sculptures of Barhut. He arranged first Buddhist council in Rajgriha. Then Udayin, he founded the new capital at Pataliputra on the confluence of river Ganga and Son. Harenka dynasty started to deteriorate after him due to weak rule and parasite, that is killing of parent and other relatives. Then Shishunaga was an Amatya, that he is a minister of Udayin. Then during Magadha period, he became king and founded the Shishunaga dynasties. அதாவது இவர் வந்து உதயனுடைய மினிஸ்டரா இருப்பாரு. அந்த கிங்கை இவர் கில் பண்ணிட்டு தென் இவர் வந்து இவர் Shishunaga டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணுவாரு. He defeated Avanti and made it part of Magadha, thus bringing an end to 100 years of rivalry between Magadha and Avanti. Kalasoga. Second Buddhist council was held at Vaishali during his reign. He was killed by Mahapadmananda, founder of Nanda dynasty. Then Nanda dynasty, and Nanda dynasty founder yaravna Mahapadmananda. He founded first non-Kshatriya dynasty, as several sources say he belongs to lower caste. First king who belongs to non-Kshatriya dynasty is Mahapadmananda, and he is known as empire builder. Acquired Kalinga and Kosala to Magadha. Empire builder Ekarat அப்படின்னு சொல்லுவாங்க. Acquired Kalinga and Kosala to Magadha. Hathikumbha inscriptionல depict பண்ணிருக்கு. Kanananda. He was the last king and became unpopular due to his oppressive taxes and exploitation. Chandragupta Maurya took advantage of such discontent and founded the Maurya dynasty. He is the last king and become unpopular due to his oppressive taxes and exploitation. During his reign, Alexander invaded India but did not cross the Bias river due to the powerful army of Nandas. Reason for Magadha's success என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, first advantages of geographical position, then use the elephant on the large scale, மூணாவது பார்த்தோம் good leaders, நாலாவது enthusiasm for expansion. Advantage of geographical position la Magadha's strategic location provided its proximity to the rich iron deposits. Magadhan army had a high quality weapon. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மகாஜனபதாஸ் வந்து அயன் டூல்ஸை யூஸ் பண்ணதுனால தான் அவங்களுடைய அந்த ஜனபதாஸே எக்ஸம்ட் ஆனது. அதுல பார்த்தோம்னா Magadha strategic location provided its proximity to the rich iron deposit. Magadhan army had the high quality weapons. It is produced by using of iron. Its capital is Rajgriha.
surrounded by 5 hills, provided a natural fortification. And then Pataliputra, on the confluence of rivers Ganga and Son, provide a route for trade and commerce at the town of Pataliputra. Ganga plains provided a rich ground for agriculture to feed its standing army. Then used of elephants on large scales. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹார்ஸுக்கு பதிலாக இவங்க எலிஃபென்ட்ஸை யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா இந்த ஃபோர்ட்ரஸை வந்து ஸ்டாம் பண்ணுறதுக்கும் மார்ச்சிங் ஓவர் ஏரியாஸ் லேக்கிங் ரோட்ஸ் மார்ச் பண்ணுறதுக்கும் இவங்க ஹார்ஸுக்கு பதிலாக எலிஃபென்ட் யூஸ் பண்ணாங்க. அதான் சொல்கிறாங்க. அன்லைக் ஹார்சஸ், elephants can be used for storming fortresses and marching over areas lacking roads. Good leaders இந்த மகதாஸ் எம்பையர்ல பார்த்தோம்னா நல்ல குட் லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. யார் அப்படின்னா பிம்பிசாரா, அஜாதசத்ரு and மகாபத்மநந்தா. Then enthusiasm for expansion. Magadhan society's support for unorthodox religion led to the quest for expansion to other areas. Okay, in the Magadha kingdomல different aspectsல என்னென்னலாம் grow ஆச்சு அப்படின்னா, first the emergence of new types of towns. In the Magadha kingdomல new type of townsலாம் emerge ஆனுச்சு. அது first என்னன்னு பார்த்தோம்னா மகாநகரா, that is a big city. Example என்னன்னா காசி, கௌஷாம்பி, ஸ்ரவஸ்தி. Then Rajdhani, capital city. The example Rajgriha, Pataliputra. Then Pura, that is Nagara, fortified town. Nigama, market town. Nagarka, small town. The Magadha kingdom the trade routes என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தரபிரதா and தக்ஷிணபதா. உத்தரபிரதா எங்க இருந்துன்னா தக்ஷிலா டு ராஜ்கிரிஹா and later extended to Tamrilipati. Takshila to Rajgriha and later extended to Tamrilipati. Use of money. Yearly series of punch-marked coins called Nishka and Shatamana were generally made up of silver, though a few copper coins were also there. இந்த இமேஜ்ல இருக்கு பாத்தீங்கன்னா பஞ்ச்மார்டு காயின், இதுதான் நிக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இயர்லி சீரீஸ்ல இந்த பஞ்ச்மார்டு காயின்ஸ் நிக்ஷா சதமனா வந்து சில்வர்ல இருந்தது. அப்புறம் ஃபியூ காப்பர் காயின்ஸ் கூட இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் டாக்ஸஸ். பாலி, இந்த டாக்ஸ் நேம் என்ன, பாலி, தட் இஸ் வாலண்டரி பேமெண்ட் பிகம் கம்பல்சரி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கால்ட் பாலி அத்தியாக்ஸா were appointed to collect it. 1/6 of the produce, that is 1/6 of the agriculture produce was paid by the peasants as tax. Agriculture. இந்த மகதா கிங்டம்ல பார்த்தோம்னா அகரியன் எக்ஸ்பான்ஷன் aided by iron plug share and fertile plains. Crops என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரைஸ், பார்லி, pulses, millet, cotton and sugarcane. Administrative system. இந்த மகதா கிங்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பரிஷாத், advisory council of king consisting exclusively of brahmanas. Previous assemblies such as Sabha and Samiti almost disappeared and was replaced by Parishad. இது ஒரு advisory council of king. யாரெல்லாம் இருந்தாங்க இந்த advisory council அப்படின்னு பார்த்தோம்னா exclusively of brahmanas. Then officials யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா kamikas, custom officials, shulk adhyaksa, toll officials, rajavatas, deputed to safeguard the lives and property of travelers. இந்த 3 officials அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா கமிகாஸ், ஷுல்க் அத்தியாக்ஸா, ராஜபதாஸ். லீகல் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம். அந்த டைம்ல இந்த ட்ரைபல் லாஸ் எல்லாமே பார்த்தோம்னா ரீப்ளேஸ்ட் பை சிவில் அண்ட் கிரிமினல் லா பேஸ்ட் ஆன் வர்ணா டிஸ்டிங்ஷனை யூஸ் பண்ணி ட்ரைபல் லாஸை சிவில் அண்ட் கிரிமினல் லாவா ரிப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. Crime committed by Shudras were punished severely, while crimes committed by Brahmanas were treated lightly. Criminal laws were based on retribution, that is revenge. அதாவது கிரிமினல் லாஸ் அப்படின்னு சொல்லி எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா பை யூசிங் ரிவெஞ்ச். எக்ஸாம் தட் இஸ் ஐ ஃபார் அன் ஐ, பழிவாங்கிற எண்ணத்தோட தான் இருந்தது. அவர் என்ன தப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கொலை பண்ணியிருந்தாருன்னா அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிரிமினல் லாஸ் வந்து இருந்தது. Then condition of women. There was subordination of women through patriarchal control and an endogamous caste system. Ideal code of conduct and expected roles were defined for women.
pottery. இந்த கிங்டம்ல இந்த pottery types என்ன அப்படின்னா ரெண்டு types of potteries யூஸ் பண்ணாங்க. என்னன்னா pottery shifted from painted gray ware PGW and culture to north black polished ware, that is NBPW phase. இந்த இமேஜ்ல இருக்கிறது NBPW phase, அதாவது north black polished ware. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மெசிடோனியன் கிரீக் இன்வென்ஷன் இன் இந்தியா பார்க்க போறோம். அதாவது அலெக்சாண்டர்ஸ் இன்வேஷன். அது அந்த பீரியட் என்ன 326 BC. Alexander crossed the Indus in 326 BC. After defeating the fierce tribes of northwest, he encountered two powerful kings, that is Ambi and Porus. Ambi, the king of Taxila, sent a mission to Alexander offering to help him if his own kingdom was spared. Then Porus, however, decided to oppose the Macedonian, and Battle of Hydaspes, that is Ravi, was fought on the bank of the river Jhelum. Greek sources mentioned that Porus was defeated but was restored to his dominion as a vassal of Alexander. Alexander wanted to continue his advance, but his soldiers mutinied and refused to go beyond river Hypasis, and he had to retreat. என்ன அப்படின்னு சொன்னா in 326 BC Alexander crossed the Indus river. Alexander 326 BC Alexander's Indus river கிராஸ் பண்ணும்போது அங்க அந்த டைம்ல அங்க இருந்து ரெண்டு பவர்ஃபுல் கிங்ஸ் யார், அம்பி அண்ட் போரஸ், அவங்களுக்கு அகைன்ஸ்டா அவர் வார் பண்றாரு. அதுல அம்பி வந்து வார் எதுவும் இல்லாம சரண்டர் ஆயிடுறாரு. தென் போரஸ் வந்து அவருக்கு அகைன்ஸ்டா வார் பண்றாரு. எங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஹைடாப்சஸ்ல வந்து அவர் வார் பண்றாரு. தென் இந்த போரஸ் வந்து அவர்கிட்ட டிஃபீட் ஆயிடுறாரு. தென் அவர் வந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸா போகணும்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுடைய சோல்ஜர்ஸ் வந்து போக முடியாதுன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்றாரு. அப்புறம் அந்த ரிவர் பியாண்ட் ரிவர் பியஸ்க்கு தாண்டி அவங்க போகல, அங்கிருந்து அவங்க பின்வாங்கி போயிடுறாரு. அப்புறம் போகும்போது 323 BCல அலெக்சாண்டர் வந்து பாபிலோனியால இறந்துடுறாரு. ஆஃப்டர் ஹிஸ் டெத் the most of the Macedonians returned home by 316 BC. Though Alexander's stay in India was brief, it was an important influence by curbing the fierce tribes who inhabited the hills and passes of northwest India. He paved the way for the rise of United Empire under the Mauryas. Alexander's campaign opened up and reinforced a number of trade routes between northwestern India via Afghanistan and Iran to Asia Minor and to the ports along to Eastern Mediterranean. இந்த மேப்பை பாருங்க. இந்த மேப்ல கன்கொஸ்ட் ஆஃப் அலெக்சாண்டர் எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் கிரீஸ் டு அப் டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரைக்கும் இருந்திருக்கு. Impacts of Alexander's invasions to India. By the Alexander's invasion to India, என்னென்ன இம்பாக்ட்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, established direct contact between India and Greece. Writings of Greek historians provide an invaluable source of information for Indian historical events. Then Greek merchants and craftsmen started trading with India, established Gandhara School of Arts. இவர் வந்து அந்த பாத்தை யூஸ் பண்ணி கிரீக் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்மென்ஸ் எல்லாமே இந்தியாவோட ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் எக்ஸ்போஸ்ட் இந்தியா டு இன்வேஷன் ஃப்ரம் வெஸ்ட் பை ஓப்பனிங் 4 lanes ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது 3 routes by land and 1 by sea. Then unification of North India under Chandragupta Maurya. Alexander's invasion destroyed smaller states and thus aided Mauryan Empire's expansion to the northwest. Okay, thank you. Okay, the Mahajanapadas, the rise of Magadha kingdom and the Macedonian Greek invasions எல்லாமே இவ்வளவுதான். இதுல இருந்து ரொம்ப சிம்பிள் டாபிக் தான், ரொம்ப லைட்டா படிச்சாலே போதும். தேங்க்யூ.